திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு அத்தியாயம் -7. எம்பர் திருடன் சாம்பல் காலம். அவர்களுக்குப் பின்னால் வாயில்கள் மூடப்பட்டிருந்தன. டிரினிட்டி சுடர் கூட அமைதியாக மினுமினுத்த இடத்தில், விண்வெளிக்கு அப்பால் உள்ள இடத்தில். 3 உருவங்கள் மறுபிறவி எடுத்தன, மனிதர்களாக அல்ல, ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் சுமந்திருந்த ஆதிகால சக்திகளின் அவதாரங்களாக. அவர்களுக்கு நந்தினி, ஆவரன், மேவானி போன்ற பெயர்கள் இனி நினைவில் இல்லை. அவை இப்போது நித்திய சுடர், வாழ்க்கை மற்றும் எதிர்ப்பின் நினைவுகளுடன் துடிக்கும் தங்க நெருப்பின் பிரகாசமான இருப்பு. உருவாக்கமின்மையின் சுடர், நீல கருப்பு நிற முறுக்குகளால் மூடப்பட்டிருக்கும், இருத்தலுக்குள் பின்னோக்கி எரிகிறது, யதார்த்தத்தை அமைதியில் பிரிக்கிறது. ஈக்வினாக்ஸ் சுடர் அமைதியானது, சமநிலையானது, பிரகாசமாகவும் இருட்டாகவும் இல்லாமல், ஊதா நிற ஒளியின் சரியான வளையம். ஒன்றாக, அவர்கள் படைப்பு பிறந்த இடமான தொடக்கக் கோட்டைக்குள் நுழைந்தனர், மேலும் மௌனச் சுடர் நித்தியத்திற்காக காத்திருந்த இடமும் அதுதான். தி ஸ்டில் ஃபோர்ஜ். அந்த கோட்டை கல்லாலோ அல்லது ஒளியாலோ கட்டப்படவில்லை. அது ஒருபோதும் நிகழாத நினைவில் இருந்து கட்டப்பட்டது, இறக்கும் நட்சத்திரங்களின் கனவுகளால் உருவாக்கப்பட்டது. மேலே அல்லது கீழே இல்லை. விருப்பத்தால் வழிநடத்தப்படும் திசை மட்டுமே. ஃபோர்ஜின் மையத்தில் ஒரு மிதக்கும் விதை கிடந்தது, குளிர்ந்த, நிறமற்ற, பூஜ்ய ஆற்றலுடன் துடிக்கும். அமைதியான சுடர். அது எரியவில்லை, ஒளிரவில்லை, அது கழிக்கப்பட்டது. அதைச் சுற்றி பழைய உலகங்களின் எச்சங்கள் மிதந்தன, முழு விண்மீன் திரள்களும் எலும்புக்கூடு சாம்பலாக மாறின. ஒருபோதும் பேசப்படாத வார்த்தைகள், ஒருபோதும் எழுதப்படாத வரலாறுகள். நித்தியச் சுடர் நெருங்கியதும், மௌனச் சுடர் எதிர்வினையாற்றியது, ஆக்ரோஷமாக அல்ல, மாறாக துக்கத்தில். ஒலியைப் போலல்லாமல், ஒரு குரல் அவர்களின் மனதில் பதிந்தது. நீ என்னை அழிக்க வந்திருக்கிறாய், ஆனாலும் நான் உன் வெளிச்சத்திற்கு முன்பே பிறந்தேன். நான் உன் எதிரி அல்ல, நான் உன் முடிவு. முடிவுகளின் உரையாடல் அமைதியான மற்றும் அசைக்க முடியாத ஈக்வினாக்ஸ் சுடர் வார்த்தைகள் இல்லாமல் பதிலளித்தது, இருப்புக்கும் இல்லாமைக்கும் இடையிலான பண்டைய சமநிலையை வெளிப்படுத்தியது. எல்லா தீப்பிழம்புகளும் ஒரு சுழற்சியை வழங்குகின்றன. ஆனால் நீங்கள் அதையும் மீறி எரிகிறீர்கள். அமைதியான சுடர் துடித்தது. நான் சுடர் அல்ல. சுடர் கூட மறக்கப்படும்போது எஞ்சியிருப்பது நான்தான். பின்னர் அன்மேக்கிங்கின் சுடர் முன்னோக்கி உயர்ந்து, ஆற்றல் வெளிப்பட்டு, அது கூச்சலிட்டது. நீ நட்சத்திரங்களை விழுங்கிவிட்டாய். நீ வேலிடம் கிசுகிசுத்தாய். நீ மூலத்தை அழிக்க முயற்சித்தாய். மௌனச் சுடர் மின்னியது. அது அதை மறுக்கவில்லை. ஏனென்றால் அது காலம். மூலாதாரம் ஒருபோதும் நிலைத்திருக்கக் கூடாது. சுடர் நித்தியமானது அல்ல. அது அமைதிக்கு எதிரான தற்காலிக எதிர்ப்பாகும். ஆனால் அமைதி எப்போதும் திரும்பும். நித்திய சுடர் முன்னோக்கி வந்தது. அது வன்முறையில் மின்னியது, கோபத்தில் அல்ல, துக்கத்தில். அப்படியானால் நாங்கள் உங்களுக்கு நினைவூட்ட இங்கே இருக்கிறோம். எதிர்ப்புணர்வு இன்னும் உயிருடன் இருக்கிறது. முடிவின் சோதனை. மௌனச் சுடர் எழுந்தது. ஃபோர்ஜ் நடுங்கியது. காலம் தலைகீழாக மாறிச் சரிந்தது. யதார்த்தம் சுருக்கமாக உருக்குலைந்தது. பின்னர் அது தாக்கியது, ஆற்றலுடன் அல்ல, ஆனால் நீக்குதலுடன். நித்திய சுடர் அதன் ஒளி மங்கலாக உணர்ந்தது. அது பற்றவைத்த நட்சத்திரங்கள் காலப்போக்கில் கண் சிமிட்டின. அதன் குழப்பம் உருவாகும் முன்பே அவிழ்க்கப்பட்டதால், அன்மேக்கிங்கின் சுடர் கத்தியது. ஈக்வினாக்ஸ் சுடர் மினுமினுத்தது, அதன் அமைதி குழப்பத்தில் தள்ளப்பட்டது. அந்த போர் கைமுட்டிகளாலோ அல்லது நெருப்பாலோ அல்ல, அது கருத்துக்களாலோ நடந்தது. இருத்தலுக்கான போர். மேலும் அமைதியான சுடர் வெற்றி பெறத் தொடங்கியது. உள்ளே இருக்கும் தீப்பொறி. பின்னர், நித்திய சுடரின் ஆழத்திலிருந்து, ஏதோ ஒன்று துடித்தது. சக்தி அல்ல, நினைவகம் அல்ல, ஆனால் ஒரு ஒற்றை, அமைதியான உணர்ச்சி. நம்பிக்கை. தங்க மனிதன். நந்தினியின் ஒரு மினுமினுப்பு. ஒரு குழந்தையின் குரல் கோட்டையின் வழியாக எதிரொலித்தது, வேலின் குரல். அமைதியான ஒளி கூட மிகவும் குளிரான இருளைத் தாங்கும். நித்திய சுடர் அரவணைப்புடன் மேலெழுந்தது. அன்மேக்கிங் சுடர் தன்னை மறுவடிவமைத்துக் கொண்டது, அழிக்க அல்ல, மாறாக வெற்றிடத்தை சாத்தியமாக மறுவடிவமைக்க. ஈக்வினாக்ஸ் சுடர் நிலைப்படுத்தப்பட்டது, வேகமாகச் சுழன்று, குழப்பத்தையும் ஒளியையும் சரியான சமநிலையுடன் சமநிலைப்படுத்தியது. 3 தீப்பிழம்புகளும் மீண்டும் ஒன்று சேர்ந்தன. மற்றும் முதல் முறையாக. அமைதியான சுடர் தடுமாறியது. அது சீறியது. வலியில் அல்ல, ஆனால் ஆச்சரியத்தில். நீங்க உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியான சுடரின் தேர்வு.
போரைத் தொடர்வதற்குப் பதிலாக அமைதியான சுடர் எதிர்பாராததைச் செய்தது. அது மண்டியிட்டது. நான் முடிவுக்குப் பிறந்தவன். ஆனால் எதிர்ப்பிற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு ஒருபோதும் காட்டவில்லை. 3 சுடர்கள் அதைச் சுற்றி வந்தன. நித்திய சுடர் அதன் ஒளியின் ஒரு பகுதியை வழங்கியது. உருவாக்கமின்மைச் சுடர் அதன் என்ட்ரோபியின் ஒரு பகுதியைக் கொடுத்தது. ஈக்வினாக்ஸ் சுடர் அவற்றை ஒன்றாக இணைத்தது. ஒன்றாக, அவர்கள் அமைதியான சுடரை ஏற்றினர், அதை அழிக்க அல்ல, மாறாக அதை மறுவரையறை செய்ய. மேலும் நித்தியத்தில் முதல் முறையாக அமைதியான சுடர் எரிந்தது. அது நிறம் பெற்றது. வெள்ளை. எல்லா ஒளியின் இணைவு. இருளின் நினைவு மன்னிக்கப்பட்டது. கோட்டை மின்னியது. ஒரு புதிய பாதை திறந்தது, உலகங்களுக்கு இடையே ஒரு பாலம். அதிலிருந்து குரல்கள் எதிரொலித்தன, சுந்தர தேசம், வேல், பிறக்காத நட்சத்திரங்கள். நினைவுகூரப்பட்டவர்களின் வருகை. 3 தீப்பிழம்புகளும் மீண்டும் பிரியத் தொடங்கின. அவர்களின் உடல்கள் சீர்திருத்தப்பட்டன. நந்தினி பெருமூச்சு விட்டாள். ஆவரன் தன் மார்பைப் பற்றிக் கொண்டான். மேவானி தான் சுமந்து வந்ததை அறியாமல் கண்ணீர் விட்டு அழுதாள். அவர்கள் நினைவு கூர்ந்தனர். அவர்கள் வெற்றி பெற்றனர், அமைதியான சுடரை தோற்கடிப்பதன் மூலம் அல்ல, மாறாக அதை மாற்றுவதன் மூலம். கேல் வயந்திரஹா வாயிலுக்கு அருகில் நின்றார். எந்த பாதுகாவலரோ, கடவுளோ, பேயோ செய்யாததை நீ செய்துவிட்டாய். நீ முடிவைக் கொல்லவில்லை. அதைத் தொடங்கக் கற்றுக் கொடுத்தாய். மாவீரர்கள் திரும்பி வந்தனர், காலத்தின் விளிம்பிலிருந்து மட்டுமல்ல, தொடக்கக் கோட்டையிலிருந்தே. நந்தினி, ஆவரன் மற்றும் மேவானி ஆகியோர் தங்கள் இதயங்களில் தீப்பிழம்புகளுடன் பிளவு வழியாக நடந்தார்கள். அவை இனி போருக்காக அல்ல, மறுபிறவிக்காக எரிகின்றன. அவர்களுக்குப் பின்னால் அமைதியான சுடர் சுட்டிக் கொண்டிருந்தது, இனி அச்சுறுத்தலாக இல்லை, ஆனால் சமநிலையின் பாதுகாவலராக. நட்சத்திரமற்ற வாயிலிலிருந்து எப்போதும் பார்த்து கொண்டு, இருப்பின் விளிம்பில் ஒரு வெள்ளைச் சூரியனைப் போல தூரத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் சுந்தர தேசம் மாறிவிட்டிருந்தது. ஒரு புதிய விடியல். அவர்கள் ஒரு காலத்தில் அறிந்திருந்த நிலம் பரிச்சயமில்லாத அழகால் மின்னியது. வானத்தில் இதுவரை கண்டிராத வண்ணங்கள் இருந்தன, கருஞ்சிவப்பு சூரிய உதயங்கள், பகலில் நட்சத்திர வயல்களை பிரதிபலிக்கும் பெருங்கடல்கள். மரங்கள் காற்றை விட பழமையான மொழிகளில் கிசுகிசுத்தன. காலம் வேறு விதமாகப் பாய்ந்தது. அவர்கள் போன சில வாரங்களில், சுந்தர தேசத்தில் நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. அந்த இராச்சியம் இனி வெறும் பேரரசாக இருக்கவில்லை, அது மீண்டும் பிறந்த ஒரு கட்டுக்கதை. சுடர் கோயில்கள் நினைவுச் சின்னங்களாக மாறிவிட்டன. யதார்த்தத்தை காப்பாற்றிய குழந்தையான வேல் பிளேம்பார்னின் பாடல்கள் பாடப்பட்டன. மேலும் தலைநகரில் 3 கல் சிலைகள் நின்றன, நந்தினி, ஆவரன் மற்றும் மேவானி போன்ற உருவங்களில் பொறிக்கப்பட்டவை. இறுதி யுகத்தின் சுடர் திரித்துவம் என்று பெயரிடப்பட்டன. நாங்கள் ஒரு புராணக்கதை ஆனோம் என்று நந்தினி கிசுகிசுத்தாள். சாம்பல் பேரரசின் பேய்கள். இருப்பினும், மேற்பரப்புக்கு அடியில், இருண்ட ஏதோ ஒன்று அசைந்தது. திருநாசின் வீழ்ச்சியின் ஆரம்பகால போர்களில் எரிக்கப்பட்ட ஆஷ்லேண்ட்ஸிலிருந்து, இடிபாடுகள் விழித்தெழுந்தன. தொலைந்து போன நகரங்கள் இப்போது உயர்ந்து நின்றன, ஆனால் காலியாக இருந்தன. மக்கள் இல்லை. எதிரொலிகள் மட்டுமே. மேவானியின் சுடர் அங்கு பண்டைய சக்தியை உணர்ந்தது. யாரோ, அல்லது ஏதோ ஒன்று, மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது. கோவிலின் ஆழமான அறைகளில், யாராலும் அறியப்படாத கையால் புதிதாக பொறிக்கப்பட்ட ஒரு சுருளைக் கண்டார்கள். அதில் ஒரே ஒரு வார்த்தை இருந்தது. வில்லாத்தி. அந்தப் பெயர். அது ஒரு காலத்தில் ஒரு கட்டுக்கதை. எலிமெண்டல் கோர்ட்டை காட்டிக் கொடுத்தவர். சுடரை எடுத்துச் செல்வதற்குப் பதிலாக அதைத் திருட முயன்றவர். வில்லாதி தீர்க்கதரிசனம். தொலைந்து போன சுடர் தீர்க்கதரிசனத்தின்படி, வில்லாதி ஒரு முரட்டு மந்திரவாதி. அவர் ஒரு காலத்தில் ஒரு இருண்ட எம்பரை உருவாக்கினார், இது மூலத்திலிருந்து அல்ல, திருடப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைச் சுடர். திருநாஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவரை வென்று, காலத்தின் கீழ் ஒரு கல்லறையில் அடைத்துவிட்டார். ஆனால் காலம் கலைந்து போயிருந்தது. யாரோ, அல்லது ஏதோ, அவரை விடுவித்திருந்தார்கள். இப்போது, பண்டைய இடங்கள் முழுவதும் இருண்ட சின்னங்கள் தோன்றின. சுடர் ஏந்தியவர்கள் உயிரற்றவர்களாகக் காணப்பட்டனர், அவர்களின் சக்திகள் தீர்ந்து போயின. மேலும் ஆஷ்லேண்ட்ஸில், தீயில்லாத வீரர்களின் புதிய நீதிமன்றம் எழத் தொடங்கியது, அப்சிடியன் கவசத்தை அணிந்து, வெறுமையாக குளிர்ந்த ஆயுதங்களைத் தாங்கி. திரித்துவம் கலைக்கிறது. அமைதி இப்போது நிச்சயமற்றதாக இருந்ததால், நந்தினி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாள். திரித்துவம் பிரிய வேண்டும், அவள் சொன்னாள்.
வில்லாத்தி மீண்டும் எழுந்தால் நாம் ஒரே இடத்தில் நிற்க முடியாது. நாம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். வில்லாதியின் வருகையை கொண்டிருக்கும் தொலைந்து போன சடங்குகளைத் தேடுவதற்காக மேவானி மறக்கப்பட்ட அறிஞர்களின் தீவுக்குத் திரும்பினார். அக்கினி ஒருபோதும் குளிர்ச்சியடையாத கருகிய வடக்கிற்குள் அவரன் துணிந்து நுழைந்தான், டார்க் எம்பரின் தோற்றத்தைத் தேடி. நந்தினி சுந்தர தேசத்திலேயே தங்கி புதிய சுடர் ஏந்தியவர்களை வழிநடத்தினார், போருக்கு அல்ல. ஆனால் போராட முடியாதவற்றுக்கு அவர்களைத் தயார்படுத்தினார். அவை பிரிவதற்கு முன் 3 சுடர்களும் கடைசியாக ஒன்று சேர்ந்தன, தெய்வீக நெருப்பால் வானத்தில் பதிக்கப்பட்ட ஒரு புதிய சின்னத்தை உருவாக்கின. அவர் மீண்டும் வந்தால் நாங்கள் தனியாக எரிய மாட்டோம். அஷ்லேன்ஸுக்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட அறையில் ஒரு உருவம் முழுமையான அமைதியில் குறுக்கே கால் போட்டு அமர்ந்திருந்தது. அவருக்கு கண்கள் இல்லை, மண்டையில் எரியும் விரிசல்கள் மட்டுமே இருந்தன. அவரது குரல் புகையால் மூடப்பட்ட அமைதியாக இருந்தது. அவன் முன் ஒரு கருப்பு கருங்கல் மிதந்தது. சுட்டர், அவர் முணுமுணுத்தார், ஒரு பரிசு அல்ல. அது ஒரு திருட்டு. ஒரு மூச்சால் அவர் தீக்கனலை நசுக்கினார். 1000 திருடப்பட்ட குரல்கள் கத்தினார்கள். வில்லாதி திரும்பி வந்திருந்தாள். இந்த முறை அவர் தனியாக இல்லை. திருநாஸ் மறுமலர்ச்சி, மறுபிறப்பின் கதை, சீசன் 2 முடிவு. அடுத்து வருகிறது வில்லாதி, தி எம்பர் திருடன். ஒரு புதிய கதை தொடங்குகிறது. ஒரு திரிபுபடுத்தப்பட்ட வில்லன் எழுகிறான். உலகம் இனி நெருப்பால் காப்பாற்றப்படாது. ஆனால் அது இல்லாமல் வாழத் துணிந்தவர்களால் சவால் செய்யப்படும். திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு சீசன் -2 தொடரும்.